Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. I am Priyanka. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச்சில் ஒரு லைன் போட்டுட்டு 2 லைன் சில்க் த்ரெட்டில் 2 லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து 3mm பீட் ஒரு லைன் போட்டு இப்போ சுகர் பீட் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பேக் நெக் அதுக்கான வீடியோ போட்டிருப்பேன். அதில் இருக்க சேம் ப்ராசஸ் தான், அதனால் நான் உங்களுக்கு இப்போ காட்டலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுகர் பீட் எடுத்து ட்ரையாங்கிளாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியும். இந்த ஒர்க் தான் நம்ம அங்கே பண்ண போகிறோம். ட்ரையாங்கிளாக ஒரு 5 to 6 பீட் வர மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஷார்ட் ஸ்லீவுன்றதுனால ஒரே ஃப்ரேமில் ஆப்போசிட்டில் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆரி ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு காட் வாங்குகிற மாதிரி வீட்டில் இடம் இல்லாததால் இப்போதைக்கு ஸ்டாண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அந்த ட்ரையாங்கிளாக ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். இது வந்து சாரியோட கலர், அதனால் அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. நார்மல் நீங்கள் சூயிங் நீடிலே எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம கையில் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ப்ளவுஸில் கொக்கிலாம் ஆக்கிறதுக்கு, அதனோட நீடிலே போதும். அந்த நூல் கோக்குற இடம் மட்டும் கொஞ்சம் நூல் போகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சம்கி வச்சு அதில் ஃப்ரெஞ்ச் நாட் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வச்சு தான் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு, அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து நூலை ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா தனித்தனி த்ரெட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிக்கு நிறையாவே விழும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பொறுமையாக பண்ணிங்கன்னா ஒரே இதில் நம்ம நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இந்த லைன் நான் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். இப்போ நான் முடிச்சிட்டேன், ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து புட்டாஸ் ஒர்க் பண்ண போகிறேன். நான் வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். பண்ணிவிட்டு இப்போ சுற்றி 3mm பீடை ஒரு லைன் கொடுத்துட்றேன். ஸ்டிச் பண்ணும்போது இடையில நாட் போட்டுக்கோங்க மறக்காமல். அப்படியே கண்டினியூவாக ஒர்க் பண்ணாதீங்க. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒன்று பிரிஞ்சாலும் அதுக்கு அடுத்து அப்படியே கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கங்கே நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் வந்து கரெக்டாக ஒரு பீடுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த லென்த்தியாக இருக்க இந்த பீடு எடுத்திருக்கேன். ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக நாட் போட்டு எடுத்துட்டேன். இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து நான் ஒரு சம்கி போட்டு அதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே கரெக்டாக அந்த சென்டர் இடத்துல நீங்கள் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து புட்டாஸ் வந்து 2 விதமாக பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி த்ரெட் ஒர்க் வச்சும் பண்ணலாம், இல்லை முன்னே பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, சிம்பிளாக விட்டுருந்தேன், அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் காமனாக ஒரு ப்ளவுஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரினா நீங்கள் இந்த த்ரெட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் கோல்டனில் மட்டுமே போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் காமனாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸு. இது வந்து அவங்க காமனாகவுமே யூஸ் பண்ணலாம், ஏன்னா க்ரீன் தான் இருக்குது. அதனால் இதுவுமே காமன் கலர்ஸ் தான், காமனாகவும் யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் அவங்களோட வெட்டிங் டேக்காக இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 to 5 days தான் எனக்கே டைம் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த புட்டாஸ்க்கு இடையில ஒரு குட்டி குட்டி பீட்ஸும் வைக்கலாம், ஆனால் எனக்கு இதுவே போதும்னு தோணுனதுனால நான் இதோட ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நமக்கு இப்படி தான் வந்திருக்கு.
என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ நான் அடுத்து போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.